இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு சொல்றாரு, ஐ ஆம் ஏ கிறிஸ்டியன் பை எஜுகேஷன், ஐ ஆம் ஏ முஸ்லிம் பை கல்ச்சர் அண்ட் ஐ ஆம் ஏ ஹிந்து பை ஆக்சிடென்ட். எப்படி பாருங்க, ஐ ஆம் ஏ ஹிந்து பை ஆக்சிடென்ட். இப்படிப்பட்ட வர்ணனைகள் எல்லாம் எங்கே உருவாகிறது? இதுதான் டி இந்துவைசேஷன் பேர். ஏதாவது ஒரு இந்து சம்பந்தம், இந்து தன்மை இருக்குன்னா அதை சர்ச்சைக்குரிய விஷயமா மாத்திரணும். டி இந்துவைசேஷன்ல அடிப்படை அதுதான், சர்ச்சைக்குரிய அப்படின்னு நான் மாத்திட்டேன். சில ஊர்ல நிலம் இருக்கும், நம்ம 10 ஏக்கர் வச்சிருக்கோம், 5 ஏக்கர் வச்சிருக்கோம், நம்ம நிலம், அப்பா நிலம், தாத்தா காலத்துல வந்த நிலம், பூர்வீக நிலம் அப்படிலாம் பெருமையா வச்சிருப்போம். அவன் பாப்பா அதுக்கு ஒரு போலி பட்டா ஒன்று தயார் பண்ணிடுவான், பொய்யா ஒரு பத்திரம் கிரயம் பண்ண மாதிரி ஒன்று தயார் பண்ணிடுவான். அவனுக்கே தெரியும் இந்த பொய் பத்திரமும் போலி பட்டாவும் நிக்காது, ஸ்க்ரூட்டினில போயிடும் தெரியும். ஆனா அவனுக்கு ரொம்ப பெரிய பலம், இவன் இந்த நிலத்தை விற்கவே முடியாது. யார் விலை கேட்டு வந்தாலும் அது கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்காது, அதுல ஏதோ பட்டா விஷயத்துல பிரச்சனை இருக்கு, கிரயம் ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா யாருமே அதை ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண முன் வர மாட்டாங்க. அதை வில்லங்க சொத்தாக மாற்றி விடுவாரு. ஒரு நல்ல சொத்தை வில்லங்க சொத்தாக மாத்திட்டு அதுக்கப்புறமா அதை அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கிக்கிற ஆற்றல் பல ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களுக்கு உண்டு. அதேதான் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி. எதெல்லாம் இந்துத்தன்மை உள்ளதோ, எதெல்லாம் தேசத்தின் பாரம்பரியத்தை தூக்கி நிறுத்துகிறதோ அதெல்லாம் வில்லங்கமா மாத்திரணும். சர்ச்சைக்குரிய அயோத்தியில ராமஜென்ம பூமியில சர்ச்சைக்குரிய கட்டிடத்தை எடுத்து என்ன சர்ச்சைக்குரிய? ராமன் பிறந்ததுல என்ன சர்ச்சை இருக்கு? அங்கே கோவில் கட்டுறதுல என்ன சர்ச்சை இருக்கு? சர்ச்சைக்குரிய வந்தே மாதரம் பாடலை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பாடினார்கள் என்பதற்காக வந்தே மாதரம் பாடல் சர்ச்சைக்குரியதா? பாரத் மாதா கி ஜெயன்றா சர்ச்சைக்குரியதா? இதெல்லாம் சர்ச்சைக்குரியது. தமிழ்நாட்டில் கொஞ்சம் வித்தியாசமா ராஜராஜ சோழன் இப்ப சர்ச்சைக்குரிய மன்னனா மாறிடுது, சர்ச்சைக்குரியது. இந்து அறநிலையத்துறை சர்ச்சைக்குரியதா மாறி இருக்கு. திருமாவளவன் கண்டுபிடிச்சிருக்கிறாரு, சைவ அறநிலையத்துறை, வைணவ அறநிலையத்துறை. ஆனா அவர் சர்டிபிகேட்ல இந்துன்னு தான் போட்டுக்கிறார், இந்து ஆதி திராவிடர்னு போட்டுக்கிறார். அவர் இந்துன்னு போட்டதுனாலதான் அவர் ரிசர்வ் தொகுதியில போட்டியிட முடியுது. அவர் கிறிஸ்தவர் முஸ்லீம்னு போட்டா ரிசர்வ் தொகுதியில அவருக்கு இடம் இல்லை. அவர் எப்படி மாத்துவாரு? சைவ அப்படின்னு போட்டு மாத்துவாரா, வைணவன் மாத்துவாரா? அப்ப எனிதிங் ஹிந்து இட் மஸ்ட் பி டி இந்துவைஸ்ட். இது ஒரு பெரிய கேம் பிளான். இதனால என்ன ஆகும்? இப்ப நீங்க பாருங்க, இந்து பெண்கள்லாம் கல்லூரியில படிக்கிற பல பெண்களை பார்க்கிறோம். வருஷம் ஆக ஆக நாளாக ஆக அவங்க பொட்டு வைக்கிறதே குறைஞ்சிருச்சு. அப்படி பொட்டு வச்சிருந்தா கூட எங்கே கண்டுபிடி பார்க்கலாம்ன்ற மாதிரி வைக்கிறாங்க. தூண்டு பொட்டு தேடி உத்து பார்த்து, கொஞ்சம் வயசாயிட்டா பொட்டு வச்சது தெரியாது, நமக்கு வயசாயிட்டா, அவங்களுக்கு இல்ல. என்னம்மா இப்படி இல்ல அங்கிள், இப்ப இதுதான் ஃபேஷன். ஆனா முஸ்லீம் பெண்கள்லாம் பாருங்க, பரதாலாம் போட்டுக்கிட்டு அந்த மத அடையாளங்களோட வருவாங்க. அது சரியா தவறான்ற விவாதத்துக்குள்ள நான் போல. எப்படி ஒரு மதத்தினுடைய அடையாளம் அழித்து ஒழிக்கப்படுகிறது, இன்னொரு மதத்தினுடைய அடையாளம் போற்றி பாதுகாக்கப்படுகிறது. ஹிஜாப் அணிகிறதை பற்றி எவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி இங்க உருவாச்சு பாருங்க. இப்படி எல்லா இடங்களிலும் ஹிந்துனால அதை மறுதளிப்பதும் அதை இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதுதான் டி இந்துவைசேஷன். இது தொடர்ந்து நடந்துட்டு. அதனால இந்துக்களுடைய பிரச்சனை யாரும் கேட்க மாட்டாங்க. இந்துக்கள்ல இருந்து யாராவது மதம் மாறி போயிட்டா கேட்க மாட்டாங்க. நான் அரசியல் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் நாங்கள் சந்திப்போம். அந்த பொண்ணு முஸ்லீமா இருக்கும், பையன் இந்துவா இருப்பான், லவ் வந்துடும். நீங்க அப்படிலாம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணி இந்து பையனுக்கும் முஸ்லீம் பொண்ணுக்கும் தமிழ்நாட்டிலேயும் இந்தியாவிலே திருமணம் பண்ணி வைக்க முடியவே முடியாது. நீ என்ன வேணா நான் சவால் விடுறேன், யாராவது பண்ணி வச்சிருந்தா. கொஞ்சம் படிச்ச இடங்கள்ல அப்படி வித்தியாசமா நடக்கலாம், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல. நான் சொல்றேன் சாதாரண இடங்கள். அதுவே இந்து பொண்ணா இருக்கும், பையன் முஸ்லீமா இருப்பான், ரொம்ப சுலபமா கல்யாணம் நடக்கும். பொண்ணு கிறிஸ்தவனா இருந்து பையன் கிறிஸ்தவனா இருந்தாலும் பையன் மதம் மாறிடும். பையன் கிறிஸ்தவனா இருந்து பொண்ணு இந்துவா இருந்தாலும் பொண்ணு மதம் மாறிடும். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் மருந்து சாப்பிடறதுக்கு பதிலாக கிறிஸ்தவ ஆஸ்பத்திரியில போய் மருந்து சாப்பிடுவான். வியாதி போகுதோ இல்லையா, மதம் முதல்ல போயிடும். இப்படி சுலபமாக மதம் மாற்ற முடியும். சாஃப்ட் டார்கெட் யாருன்னா இந்துக்கள் தான். இந்த டி இந்துவைசேஷன் எப்படி சமம்? இன்னைக்கு ராஜராஜ சோழன் இந்து இல்லைங்கிறான், வள்ளல் பெருமான் இந்து இல்லைங்கிறான். வள்ளலாருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வச்சிருக்கிற அந்த படம் பாத்தீங்களா? விபூதி கிடையாது, குங்குமம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீங்க வடலூர்ல போனீங்கன்னா பிரசாதமே விபூதி பிரசாதம் தான். இலங்கையில் இருக்கிற திருவள்ளுவர் நல்லா பட்டப்பட்டையா போட்டு விபூதி அடிச்சு உட்காந்துக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற திருவள்ளுவர் செக்குலர் திருவள்ளுவர், ஒரு தாடி மாத்திரம் வச்சுட்டு உட்காந்துக்கிறார். காரணம் என்ன? வள்ளுவர் இந்து இல்லையா? வள்ளுவர் இந்து இல்லைங்கிறதுனாலே ஒரு கிறிஸ்தவர்கிறான்.
ஒருத்தர் சமண மதத்தை சார்ந்தவர்கிறான், ஒருத்தர் முஸ்லீமா இருந்திருக்கிற வாய்ப்பு இருக்குங்கிறான். இப்படி எல்லோருமே ஹிந்து அடையாளங்களை மறுக்கிறது. விவேகானந்தரை கூட இன்னும் பாருங்க, ஒரு காலத்துல இந்து இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்து இல்லைன்னு சொல்லக்கூடிய காலம் வரும், சொல்லியாச்சு. ஐயா வைகுண்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில், அவரை இந்து இல்லைங்கிறான். நாராயண குரு மகத்தான மகான் நம் வாழ்க்கை காலத்துல, நமது நூற்றாண்டுல, அவரை இந்து இல்லைங்கிறான். அப்ப யாருடா இந்துன்னா, இந்துன்னே ஒரு மதமே இருந்தது இல்லை அப்படிங்க. அப்ப இந்து என்கிற ஒரு மதம் வரலாற்றில் இருந்ததில்லை, இந்து என்கிற பேர் இருந்ததில்லை. அதனால ராஜராஜ சோழன் இந்து இல்லைன்னா, இந்தியன்கிற பேர் கூட தான் வரலாற்றில் இருந்ததில்லை. அப்ப ராஜராஜ சோழன் இந்தியனே இல்லை. தமிழன்கிற பேர் கூட தான் வரலாற்றில் எப்போதுமே இருந்ததில்லை. எல்லாம் மதராசின்னு தான் சொல்லிட்டு இருந்தான். தமிழன் சொன்னது இப்பதான். அப்ப ராஜராஜ சோழன் தமிழனும் இல்லை. இப்ப ராஜராஜ சோழன் இங்க நிக்க வச்சு நம்ம கேள்வி கேட்ட வச்சு, இங்க பாரு, நீயே மிஸ்டர் ராஜராஜன், நீங்க தமிழனும் கிடையாது, நீ இந்துவும் கிடையாது, நீ இந்தியனும் கிடையாதுன்னு சொன்ன, அவன் என்னையா செய்வான், எங்கே போவான்? நீ மூணுமே கிடையாது, உன் ஐடென்டிட்டி என்னன்னு தெளிவா சொல்லுனா என்ன செய்வான்? அதே நிலை எல்லாருக்கும் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. வரலாற்றில் தமிழ்நாடு, இந்தியா என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு என்று ஒன்று இருந்ததா எப்போதாவது? தமிழ்நாடு இல்லை. சுப்பிரமணிய பாரதி பாடினதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடுன்ற வார்த்தையே தமிழ் சமூகத்துக்கு அறிமுகம் பண்ணி வைத்தது சுப்பிரமணிய பாரதி. கல்வி சிறந்த தமிழ்நாடு, உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னு பாடினான். செந்தமிழ் நாடு என்னும் போது நிலைன்னு பாடினான். அதுக்கு முன்னால தமிழ்நாடு என்கிற வர்ணம் இல்லை. இங்க எங்க ஏதோ சிலப்பதிகாரத்தில் இருக்கு, பரிபாடல் இருக்குன்னு சொல்றாங்க. பாலகௌதம் தான் சொல்லணும். இவ்வளவு ஆணித்தரமா இல்லை. பல விஷயங்களை அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு ஒன்றென்றால் நமது காலத்தில் வாழ்ந்தவர் சுப்பிரமணிய பாரதியார் தான். கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு அவர் தான் புரட்சி, பொது உடைமை, இதெல்லாம் எங்கே வந்து 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. இந்த பொது உடைமைன்ற வார்த்தையை கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு வாரி வழங்கிய வள்ளல் நமது சுப்பிரமணிய பாரதியார். இல்லைன்னா அவங்க அந்த வார்த்தையே கிடையாது. தேவி பராசக்தி கடைக்கண் காட்டிவிட்டால் ஆகாயம் எழுந்தது பார் யுக புரட்சி. ரஷ்யாவில் நடந்த புரட்சியை பத்தி, அதுக்கு முன்னால புரட்சின்ற வார்த்தை தமிழ் இலக்கியத்தில் இல்லவே இல்லை. அதை முதல்ல பாடியது சுப்பிரமணிய பாரதி. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டான், புரட்சி ஓங்குக, இன்குலாப் ஜிந்தாபாத் எடுத்துக்கிட்டான். அப்போ பல இயக்கங்களுக்கு வாரி கொடுத்த வள்ளல் சுப்பிரமணிய பாரதி. தேசியம் தான் இந்த நாட்டை வாழ வைத்திருக்கிறது. இந்த தேசத்தையே மதமாற்றி விட வேண்டும் என்று நினைக்கிற அங்கியை விட, தேசத்தை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிற லுங்கியை விட, தேசத்திற்கென்றே தியாகம் செய்ய பிறந்த சங்கியாக இருப்பது நல்லது என்று நினைக்கிறேன். அதனால சங்கின்ற வார்த்தை அக்மார்க் வார்த்தை. அதை சொல்பவர்கள் சிலர் மங்கியா இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். என்னை கூட இங்கே அறிமுகப்படுத்தும் போது இவர் ஒரு சுயம் சேவகர் என்று சொல்லி இருந்தால் இன்னும் நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைந்தேன். இப்போ திமுகவோட நிலைமை என்ன தெரியுமா? இந்த தண்ணிக்குள்ள ஒருத்தன் விழுந்து செத்து போயிட்டான். அது விழுந்து செத்தானா இல்லை கொன்று போட்டாங்களா அப்படின்னு மெடிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அதில் என்ன சொல்லுவாங்க, கை மூடி இருந்தால் அவர் தவறி விழுந்து இறந்துருக்கணும். காரணம் என்னன்னா, இயல்பு எதையாவது ஒன்றை பிடிச்சிக்கணும், தப்பிக்கிறது, தண்ணிக்குள்ளே விழுந்துட்டோம். ஆனால் கொன்று தண்ணியில் தூக்கி போட்டிருந்தாங்கன்னா கை விரிஞ்சிருக்கும் விரலெல்லாம். அதனால் அது கண்டுபிடிக்கிறது இப்போ எப்படி இருக்குன்னா, திமுக நிலைமை இந்த தவறி தண்ணிக்குள்ளே விழுந்த மாதிரி ஏதாவது ஒன்று, தலை கிடைக்காதா, என்ன அஜித் கிடைக்க மாட்டாரா அப்படின்னு அது பிடிக்கிறதுக்காக அவங்க இது பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஒரு பார்ட்டி எதுக்கு பொறுப்பு? ஆஸ் பிஜேபி இப்போ நாங்கள் ஏதாவது ரிசல்யூஷன் போட்டால் நாங்கள் பொறுப்பு. ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் ஒரு இடத்துல தப்பு பண்ணுறாருன்னு வைங்க, அதுக்கு பார்ட்டியோ பார்ட்டியோட ஐடியாலஜியோ பார்ட்டியோட லீடர்ஷிப்போ பொறுப்பாக முடியுமா? முடியாது. ஆனால் டிகே தலைமையே கடவுளை நம்புபவன் காட்டுமிராண்டி, பரப்பரவன் அயோக்கியன் அப்படின்னு பேசுனீங்களா இல்லையா? அது மட்டும் இல்லை, பூனலை அறுத்துருக்கீங்க, குடுமி அறுத்துருக்கீங்க, வீடு பூந்து பெண்களை அட்டாக் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் டிகே ஐடியாலஜி, டிகே லீடர்ஷிப்.
ஈவேரா தான் முன்னின்று நடத்தினது. அதனால் நீங்கள் அவங்கள நாம் அதே மாதிரி கம்யூனிசம் 1917 ரஷ்யாவில் வந்த பிறகு ரஷ்யாவிலேயே அவர்களுடைய கொள்கையை திணித்தார்கள், மக்கள் எதிர்த்தார்கள். ஏன்னா இப்போ தான் ஜார் மன்னனை எதிர்த்து வந்திருக்கோம், நம்மளை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்களோ மக்கள்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தே பேக் ட்ராக்டு. அதனால் லீடர்ஷிப்பே சித்தாந்த ரீதியாக ஃபேசிசம் அப்படின்னா அது ஒன்று டிகே, இன்னொன்று கம்யூனிஸ்ட். பிஜேபி எந்த இடத்துலையும் அப்படி பண்ணலை. நாம் டிகே இஸ் அ ஃபேசிஸ்ட் ஆர்கனைசேஷன். நான் சொன்னது ஃபேசிஸ்ட் ஐடியாலஜி, அவங்களோட ஸ்ட்ரக்சர் படி ஃபேசிஸ்ட் அப்படின்னா டிகே அண்டு கம்யூனிஸ்ட் அவங்களாம் ஒன்றா தானே இருக்காங்க. இப்போ என்ன வீரமணி வந்து ஸ்டாலினுக்கு விரோதமாக இருக்காரா? இல்லை, ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருக்காங்க. அதனால் அவங்களும் தே ஹேவ் டு ஷேர். ஏன்னா அவங்க ஓட்டு வரும், ஆனால் அவங்களோட அழுக்கு வரப்படாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? இங்கே பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன், வாட் எவர் டிஎம்கே ஹேஸ் பீன் ரிப்பீட்டிங் லைக் எ பேரட், யூ ஆர் ஆல்சோ டூயிங் இட். என்ன புதுசாக இருக்குது இப்போ இவர் சொன்னதில்? ஒரு குடும்பத்தை எதுக்குறேன்னு அவர் பேசியிருக்கார் தவிர தட் வி ஆல்சோ டூ. என்ன இவங்க வந்து என்ன குலக்கல்வியா அதை எதுக்கிறதா சொன்னாங்களா? அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது கருணாநிதிக்கு அடுத்து ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி. என்ன அவர் சொல்லிட்டாங்க, என் நண்பர் துரைமுருகனே, இன்பநிதி வந்தாலும் அவர் தலைமையிலையும் நான் மந்திரி சபையில் இருப்பேன், ஏதோ எனக்கு மந்திரி கிடைச்சா சரின்னு. இது ஆபத்தானது. ஜனநாயகத்துக்கே நாளைக்கு எதிர்ப்பாக போய் முடியும் அப்படின்னு மக்களை காஷன் பண்ணுறதுக்கு பிஜேபிக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஏன்னா அந்த இண்டி கூட்டணியே இருக்குது பாருங்கள். இதுலேருந்து ஆரம்பிப்போம். ஜம்மு காஷ்மீர், ஷேக் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா ஃபேமிலி ரூல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் யூபியில் முலாயம் சிங் சன்னு அகிலேஷ். அதே மாதிரியா பீகாரில் லாலு, தேஜஸ்வி. அதே மாதிரி நீங்கள் பார்த்தா இங்கே அங்கேயும் வெஸ்ட் பெங்கால்லையும் அத்தை மருமக என்ன அந்த மாதிரியா. இங்கே இது கருணாநிதி, ஸ்டாலின். அதனால் இது நாளைக்கு அவங்க ஸ்ட்ரக்சரு மத்தியில் காங்கிரஸ். ஆக இந்த மாதிரி குடும்ப கட்சிகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க. இதனால் கான்ஸ்டியூஷனுக்கே ஆபத்து வரலாம்ன்ற எச்சரிக்கையை மக்கள் உணரணும்னு பேச எங்களுக்கு ரைட் இருக்கு இல்லையா? அதுதான் உங்கள் மூலமாக பண்ணுறேன். காங்கிரஸில் உயிர் தியாகம் பண்ணது எத்தனை குடும்பங்கள்? லட்சக்கணக்கான குடும்பங்கள். எல்லா குடும்பத்துக்கும் இப்போ வந்து நேரு குடும்பத்துக்கு இருக்கிற மாதிரியா நன்மை கிடச்சிருக்கா? நீங்கள் வாவு சிதம்பரம் பிள்ளை, அவர் குடும்பம் என்னாச்சு யோசிச்சு பாருங்கள். சுதந்திரத்துக்கு போராடிய குடும்பங்கள் எண்ணற்ற. ஆனால் ஹோல் பெனிஃபிட் ஹேஸ் பின் ஸ்நாச்ட் அவே பை ஒன் ஃபேமிலி. அதனால் அதுவும் குடும்ப ஆட்சி தான். ஜனநாயகத்துக்கு டேஞ்சருங்கிறதுக்கு 1975-77 ஷைனிங் எக்ஸாம்பிள். கான்ஸ்டியூஷன் வாஸ் ஸ்ட்ராங்கிள்டு. எல்லா சட்டமன்றங்களும் முடக்கப்பட்டன. அரசியல் கட்சிகள் தடை செய்யப்பட்டன. அரசியல் கட்சி தலைவர்கள் சிறை வைக்கப்பட்டார்கள். ஜெயபிரகாஷ் நாராயண், ஆச்சாரிய கிருபலானி, மொரார்ஜிபாய் தேசாய், அசோக மேத்தா, அடல் பிஹாரி வாஜ்பாய், லால் கிருஷ்ண அத்வானி, ஜார்ஜ் பெர்னாண்டஸ், மதுலிமையே, மது தண்டவதி, எத்தனை பேர்? இவங்களோட கான்ட்ரிபியூஷன் இன் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி எவ்வளவு பெருசு? அதெல்லாம் பண்ணலையா? அதனால் காங்கிரஸ் வந்து ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். அது இங்கே தமிழ்நாட்டில் இப்போ டிஎம்கே ஃபேமிலி.